வருஷத்துக்குள்ள என்ன ஆக போகுது இந்த வேர்ல்டுலனா, உனக்கு ட்ரையே இருக்கா? ஐயோ! எனக்கும் ட்ரையே இருக்கு. எனக்கு ட்ரையே வந்துரக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி உலகம் மாறிவிடும். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரை ஐனா என்ன அப்படின்னு சொல்றேன். அத ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களால உங்களுடைய கண்ணுல கண்ணீர உற்பத்தி பண்ண முடியாது. சரியா? சோ உங்களுக்கு கண்ணீர் வந்து வரவே வராது. பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து வெங்காயம் உரிச்சா கூட உங்களுக்கு அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வராது. சோ கண்ணுல இருந்து இப்படி தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கணும். அது இல்லாததுனால, கண்ணீர் சுரக்காததுனால, அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரு எரிச்சல் இருக்கும். மங்கலா தெரிய ஆரம்பிக்கும். சோ இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வெளியில வெளிச்சத்துக்கு நார்மலா டேல போக முடியாது. காத்தடிச்சா கூட அது உங்களுக்கு இதா இருக்கும். ஒரு செல்போன் கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியாது. செல்போன் பார்க்க முடியாது. உங்களுக்கு இது போக உங்களுக்கு கண்ணு செவந்துரும். கண்ணு எரியும். இச்சினஸ் இருக்கும். சுத்தமா எந்த ஒரு லைட்டுமே எப்படின்னா, லைட்டா ஒரு சூரிய வெளிச்சம் பட்டா கூட அப்படியே கண்ணெல்லாம் கூசும். அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் இது ட்ரை ஐ பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா. சரியா? அப்ப ட்ரை ஐ எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு ரொம்ப வயசாகி இருக்கும்போது வரும். அது போக சிலர் வந்து எப்பவுமே ஏசிலயே இருப்பாங்கங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு என்விரான்மென்ட்ல சிலருக்கு வரும். இது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம், ஸ்கிரீன் டைம் யாரெல்லாம் கூட பாக்குறீங்களோ, 2 மணி நேரத்துக்கு மேல செல்போன், டிவி எல்லாத்தையும் சேர்த்து 2 மணி நேரத்துக்கு மேல வந்துச்சுன்னா, உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் வரும். சரியா? அப்ப இது நம்ம என்ன என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரை ஐக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. கண்ணுல இந்த சுரக்கக்கூடிய இந்த ஒரு லிக்விட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூப்ரிகேட்டிங் ஆயிலா இப்ப டாக்டர்ட்ட போனீங்கன்னா, ஆர்டிபிஷியல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில லூப்ரிகேஷன் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு, இத ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க கண்ணாடி தொறந்து நீங்களே போட்டு 2 நிமிஷம் மூடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. வெளியில போயிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. ஸ்கிரீன் டைம் வந்து பாக்காதீங்க சுத்தமா. பாக்க முடியாது உங்களால. சரியா? இப்படி எல்லாம் சொல்லிருவாங்க. யாராச்சும் வேணும்னா கூட நீங்க தனியா போறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரும். சோ இது வந்து ஃபுல்லா இங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு காமன் கண்டிஷன் மாரி எல்லாருக்கும் இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். குணப்படுத்தவே முடியாது. கண்ணு தெரியாம போயி, வாழ்க்கையே முடங்கி போயி, நரகம் மாதிரி இருக்கும் வாழ்க்கை. இது இந்த அளவுக்கு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். சோ உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரை ஐ ஒரு பிளர்ட் விஷனையும் தாண்டி கண்ணு தெரியாம போயிடும். ரொம்ப டயர்ட் ஆகுது. தலைவலி வருது. நெறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, தலைவலிக்கிறதற்கு காரணம் உங்களுக்கு கண்ணு பிரச்சனைங்கிறது தெரியாது. கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சம்மந்தப்பட்டது. ஒரு பிரச்சனை வருதுன்னா, அது இதனால இருக்குமோ, அதனால இருக்குமோ கரெக்ட் ரீசன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல செல்போன் இல்லாம யாராலும் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்குது. பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க, தூங்கும்போது பின்னாடி வச்சுக்கிறோம், எந்திரிச்ச உடனே கையில வச்சுக்கிறோம். சோ வீட்டுக்குள்ள பேசுறதே குறைஞ்சிட்டு எல்லாருக்கும் தனித்தனி செல்போன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. இது பேர் தான் ப்ளூ ரே. இந்த ப்ளூ ரே உங்களுக்கு உள்ள போச்சுன்னா கண்ணு தெரியாம போயிரும். வயதாகும்போது வரக்கூடிய பிரச்சனை ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு 30 வயசுலயே வந்துரும். 35 வயசுலயே வந்துரும். சரியா? சோ கண்ணு பாருங்களேன். ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டெஷன் ஏஎம்டி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. சோ இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போது வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயசுல வருது. இத நம்மளால வந்து ஜீரணிக்க முடியுமா? நல்லா இப்படி இருக்க வேண்டிய கண்ணு நல்லா செவந்து போய் நரம்பெல்லாம் வெளியில புடைச்சிட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு கண்ணு ஆயிருது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஃபுல்லா பார்வைய மங்கிரும். உங்களுக்கு ஷார்ப்பா தெரியிற ஆப்ஜெக்ட் அந்த அளவுக்கு ஷார்ப்பா தெரியாது. அது போக இல்லாட்டி என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணே தெரியாம போயிருது. ஏங்க நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்க? நீங்க பேசுறது ஏதோ பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அது எப்படி பிளைண்ட்னஸ்னா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகியிருக்கு, ஆகிக்கிட்டு இருக்கு. ஆகுனவங்க கிட்ட நான் பேசி உங்களுடைய கவலைய புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் இவ்வளவு பேசுறேன். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மேக்குலர் டீஜெனரேஷன்ஸ்க்குன்னா கியூர் பண்றது கிடையாது. நீங்க நம்பலன்னா இப்ப கூகுள்ல போய் கூட எடுங்க. எடுத்துட்டு இஸ் ஏஎம்டிஐ டிசீஸ் கியூரபிள்னு கேளுங்க. ஏஎம்டினா இதுக்கு ஷார்ட் ஃபார்மா சொல்லுவான். மேக்குலர் டீஜெனரேஷன், ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க.
சோ அவங்க என்ன மாதிரி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஎம்டி ஐ ப்ராப்ளம் கியூரபிள் ஆர் நாட் அப்படின்னு போய் நீங்க அடிச்சு பாருங்களேன். நீங்க கூகுள்ல போய் வெயிட் பண்ணுங்க. நான் கூட உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இங்க இருந்து வெளியில போயி உங்களுக்கு இப்ப நான் போன்ல வச்சிருந்தேன். போன்ல காட்ட முடியாதுங்கிறனால அதே இத உங்களுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி காட்டுறேன். அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி பேசுறதற்கு காரணம் சில உறுப்புகள் டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப பலபடிக்கு கொண்டுட்டு வர முடியாது. அதுல கண்ணு இம்பார்ட்டன்டான உறுப்பு. கண்ணும் ஒன்று. கண்ணு போச்சுன்னா திரும்ப பழையபடி கொண்டுட்டு வர்றது கடினம். ஏஎம்டினா அந்த கண்ணுடைய ப்ராப்ளம் உடைய பெயர். சரியா? இஸ் ஏஎம்டி இங்க பாருங்க. ஏஎம்டி கியூரபிள் ஆர் நாட். ஏஎம்டினா ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் ஜெனரேஷன். இத கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நான் கேள்வி டைப் பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்கிறதுக்காக நான் டைரக்டா கூகுள்ல போய் காட்டுறேன். ஆன்சர் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்டே நோ. ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் இட்ஸ் நாட் கரண்ட்லி கியூரபிள். இப்ப வரைக்கும் அது கியூரபிளாக இல்லை. சோ இது ஒரு 80, 90 வயசுல வர வேண்டியது 30 வயசுல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், கட்டு போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? ஆபரேஷன் பண்ணிடலாமாங்க? சரியாயிருமாங்க? கியூரபிள் இல்ல, இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னா சொல்லி முடிக்கிறான். சரியா? அப்ப இது ப்ளூரே எதுல இருந்து தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளூரே ஒரு சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடியதுல கூட இந்த ப்ளூ கலர் இருக்கு. சூரியனை டைரக்டா ரொம்ப நேரம் பார்க்க கூடாது. சரியா? சோ நம்ம பார்க்கவும் மாட்டோம். சூரிய சக்தி வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ் நல்லதுதான். பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைரக்டா சூரியனை நீங்க வெளியில போகும்போதோ இது பண்ணும்போதோ நீங்க பார்க்க கூடாது. சரியா? அப்படி பார்த்தா என்ன மேம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு பெர்மனன்ட் டேமேஜ். சன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது கிடையாது. அதுவும் கண்ணு தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூரிய வெளிச்சத்தை நம்ம பாருங்களேன், நம்ம கண்ணை இப்படி கூசிடுவோம், எடுத்துருவோம். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான். அதுலயும் நம்மளுக்கு டைரக்டா அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும்னா ரெட்டினா வரைக்கும் போகும். சோ நீங்க ஒரு சூரியனை டைரக்டா பார்க்க கூடாது. அப்படி பார்க்கவும் மாட்டோம் நம்ம. அப்ப டிவி என்ன ஆகுது? இதெல்லாம் நம்மளே வர வச்சுக்கிட்டது. டிவிலயும் ப்ளூரே இருக்கு. லேப்டாப் ஸ்கிரீனு, நீங்க எந்த ஸ்கிரீனாக இருந்தாலும் சரி, மொபைல் ஸ்கிரீன், டிவி ஸ்கிரீன், லேப்டாப் ஸ்கிரீனு, எந்த வகையான ஒரு ஸ்கிரீனாக இருந்தாலும் அதில் வர லைட்டு, அதுல இருக்கிற ப்ளூ கலர் பேரு ப்ளூரே. அப்ப சன்ன டைரக்டா பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். நம்ம பார்க்கவும் மாட்டோம். இப்ப வெளியில போகும்போது பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மேம் இருக்கும்ல மேம் அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒரு 1 மணி நேரம் பைக்ல ரைட் பண்ணி 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எங்க ஆபீஸ்க்கு பைக்ல தான் போறேன். அப்ப நான் இப்படி பார்க்கும்போது முன்னாடி அந்த சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? குட் கொஸ்டின். அதுக்கு நீங்க போறதுக்கு கூலர்ஸ் போட்டுக்கோங்க. சன் கிளாஸஸ் போட்டுக்கோங்க. சன் கிளாஸஸ் போடுறதுனால கரெக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, எஸ். சூப்பர். அப்ப சூரிய வெளிச்சத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களை வந்து பாதுகாத்துக்கிறீங்க. அடுத்து டிவில இருந்து நான் என்ன பண்ணேன்? டிவிக்குள்ள இருக்கிற ப்ளூரே வந்து என் கண்ணுக்குள்ள போகக்கூடாது. அப்ப அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதற்கு நான் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பக்கத்துல உட்காந்து டிவிய பார்க்காதீங்க. பின்னாடி போக 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 அந்த ரே உள்ள போறது கொஞ்சம் நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால, டிவி பாக்குறது ஆக்சுவலா வேஸ்ட் தான். டிவிய தேவைக்கு மட்டும் போடுங்க. எப்பவுமே எங்க வீட்ல டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். வரிசையா 5 சீரியல் பார்ப்பேன். அதெல்லாம் விட்டுருங்க. வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி போய் பாருங்களேன். எந்த கண்ட்ரினாலும் போங்க. இந்தியாவ தவிர வேற எந்த கண்ட்ரி பீப்பிள் ஆச்சும் காலையில சுப்ரபாதம் பாடுறதுல இருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய எந்த டிவி சேனல்ஸ்லயும் விடாம இவ்ளோ ப்ரோகிராம்ஸும் இல்ல. உட்கார்ந்து பாக்குறதற்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது. யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட் டிவி ஒரு இதாதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுடைய அங்க இருக்கிற சேனல்ஸ் கூட பாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப HBO, AXN இருக்குன்னா, அந்த கண்ட்ரி பீப்பிள் பாக்குறாங்களோ இல்லையோ, அதையும் பாக்குறது இந்தியன்ஸ் தான். அவங்க ஒரு லோக்கல் சேனல் மாரி இப்ப இப்ப நம்ம ஊர்ல இப்ப இங்க விஜய் டிவி, சன் டிவின்னு இருக்கிற மாரி அங்க ஏதாச்சும் ஒரு சேனல்ஸ் போய் பாருங்களேன். இது மாரிலாம் ஃபுல்லா அவங்களுக்கு இருக்காது. யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அது நல்லது இல்லன்னு. நம்ம ஊர்ல தான் நல்லது இல்லன்னு தெரிஞ்சும், அப்படின்னு சொல்லி பாக்குறது.
அந்த ஒரு ஹெல்த்ல மேல ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது இந்தியன்ஸ் தான். சோ டிவி பாக்கணுமான்னு கேட்டீங்கன்னா விட்டுருங்க. டிவி பாக்குறதற்கு எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, இது பண்ணல, 80, 85 வயசு ஆயிடுச்சா, நான் நேரம் உட்காந்து அந்நேரமும் கொஞ்ச நேரம் டிவி பாருங்க போதும். உட்காந்து டெய்லி வீட்ல டிவி ஓடணும்னு அவசியமே கிடையாது. அப்ப டிவில இருந்து சரி இங்க நான் பாக்குறாங்க, என்ன பண்ண விட மாட்றாங்க என் ஒய்ஃப் எல்லாமே. அதுக்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம பாட்டி சொல்லுவாங்கல்ல, பின்னாடி தள்ளி உட்காரு பாருங்கன்னு. அதே மாதிரி பின்னாடி தள்ளி உட்காந்து டிவிய பார்க்க சொல்லணும். அப்ப டிவி ஓகே. லேப்டாப், செல்போன் இது என்ன பண்ணேன்? லேப்டாப்பாச்சும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. செல்போனு கண்ணுக்குள்ள அப்படியே விட்டுக்கிற மாரி பார்ப்போம். இன்னும் நம்ம லைட் எல்லாம் அமத்திட்டு நைட்டு பார்க்கிறோம். அது இன்னும் ஒரு ரொம்ப ஆபத்தான ஒன்று. அப்ப என்ன நடக்குது? இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ இன்றைய காலகட்டத்தில் செல்போன் யூஸ் பண்ணாத மனிதர்கள நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா, 6ல இருந்து 7 செல்போன் இருக்கு. குழந்தைகளுக்கும் சேர்த்து. சரியா? இப்ப செல்போன் வந்து எதுக்குங்க இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, தெரியல. சரி விடுங்க. லேப்டாப்ல தான் வேலை. எனக்கு ரூ. 2,00,000 கம்ப்யூட்டர்ல வேலை. அத விட முடியாதே. நான் பேங்க்குக்கு போறேன். எவ்ரிதிங் இஸ் ஆன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் ஆயிடுச்சே. எவ்ரிவேர் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் இது குடுக்குறாங்க. காலேஜ்ல ப்ராஜெக்ட். லேப்டாப்ல தான் வச்சிருக்கோம். லேப்டாப் தான் பண்றோம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஸ்கூல் என்ன மாரி மாறிடும்னா, பிள்ளைங்களுக்கு பேக் எடுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்காது. எவ்ரிதிங் இஸ் ஆன் டேப். ஸ்கூல்ல வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு டேப் குடுப்பாங்க. அதிலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். சோ ஸ்கூலுக்கு போகுறது, பார்க்கறது இப்பயே எல்லா ஸ்கூல்லயும் பெரிய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தானே மாட்டி வச்சிருக்காங்க. அதுல தானே பாடம் நடத்துறாங்க. அப்ப எவ்ரிதிங் ஸ்கிரீன் அப்படிங்கிறபோது ரொம்ப 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 டேமேஜ் ஆகும். அதுவும் நடக்கப் போகுது. இத மாத்தற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கையில தான் இருக்கு. நான் குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நேரம் செல்போன் பார்க்குறேன். ரொம்ப நேரம் பார்க்கிறது கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் இது 1 1/2 மணி நேரம். இது நான் சொல்றது டிவி, செல்போன் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கிறது வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் இருந்தா ஓகே. சரியா? பட் ஒரு 8 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலைன்னா, கண்டிப்பா உங்க கண்ணு பாதிக்குங்க. எனக்கு பேங்க்ல வேலை. நான் 8 மணி நேரம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரே உத்து உத்து பார்ப்பேன். இல்லாட்டி செல்ஃபோன்ல எனக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சோ நான் செல்ஃபோன்ல தான் இல்லாட்டி எனக்கு வேலை. செல்ஃபோன நான் பார்த்து தான் ஆகணும். கம்ப்யூட்டர பார்த்து தான் நான் ஆகணும். வேற வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வழி நியூ ரீசார்ஜ் வியூ தான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சரியா? ஏன்னா கண்ணுக்குள்ள உங்களுக்கு போகுது. பெஸ்ட் என்ன பண்ணணும்னா, செல்ஃபோன் பார்க்காதீங்க. யூஸ் பண்ணாதீங்க. டிவி பார்க்காதீங்க. இதத்தான் சொல்ல முடியும். பட் இதெல்லாம் பண்ண முடியாது. வேற என்னங்க பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஆப்ஷன் நியூ ரிசர்ச் வியூ தான். சரியா? வேற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. சோ நோ அதர் கோ நியூ ரிசார்ஜ் வியூவ அதனால தான் நான் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ன்னு சொன்னேன். இதுன்னு இல்ல. ஆ வேற எங்கனாலும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ பத்தி சொல்லி எடுத்துக்க சொல்லலாம். பெஸ்ட். சரியா? சோ அப்ப இது மாதிரி உங்களுக்கு வேற ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்கா கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெறைய சப்ளிமெண்ட் இருக்கு. பட் நம்ம தான் அதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏங்க வேற எல்லா சப்ளிமெண்ட்ட விட நீங்க தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க. அப்படி என்ன இருக்கு? அப்படின்னு தானே கேட்கிறீங்க. அதற்குரிய பதில் சொல்றேன் பாருங்களேன். நம்மளுடைய கண்ணுல பொதுவா என்ன சத்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ளூ ரேல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதற்கு ஒரு 2 சத்துக்கள் சொல்றாங்க. லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் அப்படிங்கிற இந்த 2 சத்துக்கள் பொதுவாக நம்மள என்ன பண்ணும்னா இருக்கும். இத வந்து ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க. ப்ளூ ரே ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப டீ போடுறீங்க, அப்படியே டீ ஊத்தி குடிப்போமா? இல்ல. என்ன பண்றோம்? ஃபில்டர் பண்ணிட்டு தானே குடிக்கிறோம். அதே மாதிரி உங்க கண்ணுக்குள்ள ப்ளூ லைட் போக விடாம தடுக்கிற ஒரு புரொடெக்டிவ் பார்ட்டா விளங்குறது நம்மளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய இந்த 2 சத்துக்கள். சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஎம்டி வர விடாம, கேட்ராக்ட் வர விடாம, ட்ரை ஐ வர விடாம, உங்களுக்கு ரெட்டினா, அது போக உங்களுக்கு மேக்லா இது எல்லாத்தையும் கண்ணுல இருக்கிற பார்ட்ஸ டேமேஜ் ஆகாம அழகா புரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு பாதுகாத்துக்கிற வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த லியூட்டின், ஜியசாந்தின் அப்படிங்கிற இந்த 2 சத்துக்கள். இது கூடும் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன சொல்ல வரேன்? நீங்க செல்போனா பாக்குறீங்க. கண்ணுக்குள்ள சத்து இந்த சத்து குறையும் பட்சத்தில் கண்ணு டேமேஜ் ஆகுது.
அப்ப நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறோம் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, எப்பா செல்போன் பார்க்கக்கூடாது தப்பு. நம்ம விடிய விடிய கிளாஸ் எடுத்தாலும், சரியா? விடிய விடிய உட்கார்ந்து பேசினாலும், நம்மதான் இந்த ஒரு ரஜினி படத்துல பார்த்தோம் இல்லையா? போராடினாலும், உட்கார்ந்து மனிதர்கள்ட்ட கெஞ்சினாலும் யாரும் செல்போன போட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆயிருச்சு. அதுல குட் திங்ஸும் இருக்கு, பேட் திங்ஸும் இருக்கு. சரியா? சோ அப்ப எனக்கு வெளியில போகும்போது வழிகாட்டுறதே கூகுள் தாங்க, இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. செல்போன பார்த்துதான் வேணும். எனக்கு வேலை 3,00,000 2,00,000ங்கும்போது ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப இந்த 2 சத்துக்கள் நீங்க ரொம்ப ஓவரா செல்போன் இதெல்லாம் பார்க்கும்போது குறையுதா? அத கூட்டுறதற்கு இந்த 2 சத்துக்கள குடுத்துறலாமா? அப்படி யோசிச்சு பார்ப்போமா? பொதுவா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லியூட்டின், ஜியசாந்தின் அப்படிங்கிறது உங்க கண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்கள். இதுதான் உங்களுடைய ஐ ஹெல்த்த உங்களுக்கு மெயின்டெயின் பண்ணுது. நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும்போது இது அ லியூட்டின், ஜியசாந்தின் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது இந்த சத்துக்கள் கண்ணுல கூடும். நீங்க செல்போன் இதெல்லாம் பார்க்கும்போது குறையுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு பாதுகாத்துக்கிறதற்கு நியூட்ரின் ஜியசாந்தின குடுத்துக்கிட்டே இருக்க போறோம். குடுத்துக்கிட்டே இருக்க போறோம், குடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அது குறையும்போது குடுங்க, குறையும்போது குடுங்க அப்படிங்கிற மாரி. அப்ப இப்ப கண் எனக்கு நல்லாதாங்க இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, எஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா நியூட்ரிசார்ஜ் வியூ எடுக்க, எடுக்க, எடுக்க சத்துக்கள் ஒரு நாளைக்கு நீங்க சும்மா லைட்டா செல்போன் பார்க்கும்போது, இதாகும்போது வர்ற பிரச்சனைகள சரி பண்ணி, இந்த சத்துக்கள கூட்டியே வச்சிருக்கிறதுனால, ஏஎம்டி அது போக கேட்ராக்ட் ஆப்பரேஷன் கண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க நல்லா இப்ப ஹெல்த்தியா இருக்கீங்க. நியூட்ரிசார்ஜ் வியூ எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, சாகுற வரைக்கும் கண்ணாடி போட தேவையில்ல. சரியா? கண் அப்படியே தடுமாறுறது, ஐ பிரஷர் எதுவுமே வராதுங்க. நான் அதுதான் சொல்றேன். கண்ணுக்குங்கிறபோது பிரச்சனை இருந்து எடுத்து சரியாகிறத விட, எனக்கு பிரச்சனையே இல்ல. பட் பிரச்சனையே வரவே வராது அப்படிங்கிறத 100% நம்மளால சொல்ல முடியும். சரியா? அது போக நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வியூக்கு நெறைய டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் வந்து குடுத்திருக்காங்க. சோ நான் உங்களுக்கு போன வாரம் கூட எனக்கு தமிழ்ல ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்து கேட்ராக்ட் ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தவங்களுடைய கண் சரியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்துச்சு. சோ அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்றேன். இது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் ஏகப்பட்டது நமக்கு இருக்குங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வியூவ குடுக்கறதற்கு நீங்க யோசிக்க வேண்டாம். சோ லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் எதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுல உங்களுக்கு இத ஏன் கடவுள் கண்ணுல வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி கேட்டுக்கோங்க. ஏன்னா சூரியன் வெளிச்சம் இருக்கும்போதுதான் இந்த உலகத்துல நம்ம வேலை பார்க்க வேண்டும். சரியா? சோ கண்ண பார்க்க வேண்டிய நிலைமை வருமே. முக்காவாசி விவசாயிகளா இருக்காங்களே, அவங்களுடைய கண்ணு பாதிச்சடைந்துறக்கூடாதுங்கிறதற்காக கடவுள் நியூட்ரிஷியஸாக்கு தான் வச்சிருக்காரு. இது உங்க கண்ணுல தூசி படும்போது, உங்க கண்ணுல வந்து அழுக்கு படும்போது, கண்ணுல புகை படும்போது, இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்கு இத எல்லாத்தையும் 1 செகண்ட்ங்க. ஒரு நிமிஷம். காமராஜ் சார் இன்னொரு நேம் பிரீத்தி பூர்ணிமா இருக்கு. அதையும் எனக்கு கோபோஸ்ட் ஆக்கிடுறீங்களா? காமராஜ் சார். வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஓகே. ஒரு நிமிஷம். இன்னொரு பிரீத்தி. ஓகேம்மா டன். நன்றி சார். ஒரு நிமிஷம்.
அப்ப நம்ம கண்ணு வந்து அந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் அப்படின்னு இந்த 2 சத்துக்கள் இருக்குல்லங்க. இது எதுலலாம் இருந்து நம்மள கண்ண பாதுகாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சத்துல இருந்து கண்ண பாதுகாக்குது. இப்ப நீங்க வெளியில போனீங்கன்னா, தூசி, கிருமிகள் எல்லாம் இருக்கும். பக்கத்துல யாராச்சும் ஸ்மோக் பண்ணாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்க மூடுவோம். கண்ணையும் மூடணும். கண்ணு வழியாவும் உள்ள போகத்தான் செய்யும். சோ அது மாதிரி உங்களுக்கு தூசி உள்ள போகாம தடுக்கிறதற்கு, புகை உள்ள போகாம தடுக்கிறதற்கு, கிருமியில இருந்து பாதுகாக்கிறதற்கு, உள்ள ஏதாச்சும் தூசி விழுந்தாலும் கண்ண அப்படியே வெளியில அதாவே தள்ளிரும். இந்த மாரி எல்லாம் சரி பண்ற வேலைய யார் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் அப்படிங்கிற இந்த 2 சத்துக்கள் நம்ம கண்ண கிளியரா வச்சுக்கிறதற்கு உதவுது. சரியா? இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயதாகும்போது இந்த கண்ணுல சுரக்க வேண்டிய லியூட்டின், ஜியசாந்தின் கொஞ்சம் சுரக்கிறத கம்மியாகி, சத்து குறைபாடாக்கி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறது. அதனாலதான் சிலருக்கு பாத்தீங்கன்னா கேட்ராய்டு ஆபரேஷன் ஒரு கண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு 2 வருஷத்துல இன்னொரு கண்ணுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் இது வயசாகும் போதுதான் வரும். பட் யார் ஒருத்தங்க செல்போன் அதிகமா பாக்குறது, ரொம்ப நேரம் டிவி பாக்குறது, லேப்டாப் பாக்குறது, அது போக அவங்க இன்னும் வந்து நைட் ஃபுல்லா நைட் ஜாப் டியூட்டி இதெல்லாம் இருக்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இன்னும் நம்ம கிடைக்கிறது எல்லாத்தையும் டயட் எல்லாத்தையும் கெடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல வயதாகும்போது வரக்கூடிய கண்ணு பிரச்சனைகள் எல்லாமே 30 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருது. இன்னும் அம்மா அப்பா கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா சிறு குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை ஒரு 5, 6 வயசுலயே வந்துருது. அப்ப என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உலகமே நம்ம செல்போனை பார்த்துட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கையும் நம்ம திருத்த முடியல, இது பண்ண முடியல அப்படிங்கும்போது, அமெரிக்கால இருக்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லும் பட்சத்தில், லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின நீங்க எடுக்கிறதுனால, செல்போன் இதெல்லாம் பார்க்கறதுனால, நம்ம கண்ணு பிரச்சனை ஆகுறத, குருடர்கள் ஆகுறத ஒரு 41% குறைச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே. நான் லியூட்டின், ஜியசாந்தின்ங்கிற சத்து நிறைஞ்ச சாப்பாட சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லுவோம். சோ இந்த சத்த சாப்பிடுறது நல்லதுதான். பட் இது நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல இந்த சத்து நிறைஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா சத்துக்களையும் கிடையாது. ஒரு சிலர்ல இருக்கு. அப்படி நீங்க சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு லியூட்டின் அப்படிங்கிற சத்த 20 மில்லிகிராம் குடுக்கணுமா. எவ்வளவு குடுக்கணுமா? வெறும் 20 மில்லிகிராம். நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய கிடையாது. சரியா? ஒரு 20 மில்லிகிராம் பொடி. இதை எடுத்துக்கொள்ள முடியாதா? பாருங்க. அப்ப இது வேணும்னா, நீங்க எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியுமா? கேரட் 4 கிலோ சாப்பிடணும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. நம்ம கேரட் சாப்பிட்டா நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்ட். 100% கரெக்ட். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. கேரட்ல லியூட்டின் இருக்கு. அப்படி கேரட்ட நம்ம எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டுட்டோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேரட் பொரியல் இருந்துச்சு. இன்னைக்கு பச்சை கேரட்ட சாப்பிட்டீங்க. அப்படின்னாலும் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ம்? அவிச்சு, ஃப்ரை பண்ணி, அப்ப உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு கேரட் போகும்? 1 கேரட், ஒரு 1 1/2 கேரட், சாம்பார்ல போற கேரட், ஒரு சும்மா ஒரு பீஸ் கேரட், அதுல இருந்தெல்லாம் லியூட்டின் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. நம்ம சாப்பிடுறதுல இருந்து ஒரு 2 மில்லிகிராம கூட நம்ம எடுத்துக்கிட முடியாது. அவ்ளோ கம்மியா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? சோ 2 மில்லிகிராம் சொல்றேன். 0.0001 மில்லிகிராம் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப கேரட் வேணும். அதுல இருக்கிற சக்தி வேணும்னா, நீங்க 4 கிலோ சாப்பிடணும். 4 கிலோ ஒரு மனிதர்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட முடியுமா? தினந்தோறும் சாப்பிடணுமா? சாப்பிட முடியாது. சரியா? இதுவே அடுத்து இந்த ஜியசாந்தின் அப்படிங்கிற சத்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, 4 மில்லிகிராம் சாப்பிட்டா போதும்பா அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 4 மில்லிகிராம் போதுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஜஸ்ட் நம்ம இப்படி கொஞ்சோண்டி உட்படுத்தோம்னா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான். அந்த ஒரு 4 மில்லிகிராம் எடுத்தா போதுமா? இந்த 4 மில்லிகிராம் வேணும்னா, நீங்க சாப்பாட்டுல இருந்து எந்தெந்த சாப்பாட்டுல இருக்கு, அதை எவ்வளவு எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். கவனிங்க. ப்ரொக்கோலி 111 கப் எடுத்துக்கணும். கொடை ஆரஞ்சு 41 கொடை ஆரஞ்சு. மக்காச்சோளம் 5 மக்காச்சோளம் சாப்பிடணுமா? இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ம்?
யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? முடியாது. பட் அதாங்க உண்மை. நம்ம எல்லாம் சத்தா சாப்பிட்டா நல்லது, சத்தா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 2 பாதாம், 1 பேரிச்சம்பழம் இது சாப்பிடுறோம். ஒரு துண்டு இது, ஒரு கை அதெல்லாம் பத்தாது. இதுல என்னன்னா, அதுல யாரும் சாப்பிட கூட சிலர் மாட்டாங்க. அப்படிங்கும்போது, அப்ப லியூட்டின், ஜியசாந்தின் ஈடுபடுத்துறதற்கு நாங்க என்ன பண்ண? நீங்க சொன்ன மாரி இத சாப்பிடவும் முடியாது. சாப்பிட்டாலும் வயிறு ஜீரணம் ஆகாது. வாங்குறதுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு இவ்வளவு காசும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரே வழி. உலகத்து எல்லாத்துக்குமே இதே ஒரு வழிதான். பெஸ்ட் செல்போன தூக்கி போட்டுருங்க. பேசுறதுக்கு தானே. முன்னாடி மாரி பழைய டெலிஃபோன வாங்கி வைங்க. வைப்பீங்களா? மாட்டீங்க. சரியா? சரி வீட்டுக்கு ஒரு செல்போன் இருக்கட்டுமே. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு செல்போன் தேவையில்லல்ல. வீட்டுக்கு ஒரு செல்போன் இருந்தா போதாதா? அதையும் பண்ண மாட்டோம். அடுத்து பொங்கல் வருது, தீபாவளி வருது. ஆஃபர்ல நல்லா இருக்கிற செல்போனே போட்டு, போட்டு, போட்டு புதுசு வாங்கிட்டு தான் இருக்கோம். சரியா? அப்ப கண்ணு தெரியல, மங்கலாகுது அப்படின்னாலும் செல்போன போடுவோமா? மாட்டோம். கண்ணு வலிக்கும், தலை வலிக்கும், முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், தலையே சுத்தும். இவ்வளவு இருந்தும் செல்போன போட மாட்டீங்க. போடவும் மாட்டோம். அப்ப இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் போக போக வேர்ல்டே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிரும். நீங்க இப்ப வெளியில போனீங்கன்னா, ஜவுளி கடைக்கு வச்சிருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ல இருந்து ஒவ்வொரு பில்டிங்லயும் பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு பில்டிங்லயும் அந்த ஸ்க்ரீனை வச்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ அப்போ ஒரு பஸ்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு இதா ஆயிரும். அப்ப நீங்க வெளியில போனா கூட உங்க கண்ணு இங்கிட்டு அங்கிட்டுன்னு பார்க்கும்போது ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீனை தான் நீங்க பார்ப்பீங்க வேர்ல்டுல. அப்ப குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல பேப்பரை பார்த்து படிச்சிட்டு இருக்க குழந்தைகள் டிஜிட்டல் ஸ்கிரீன் டேப் தான் கொண்டுட்டு போவாங்க. செல்போன் இதுதான் பார்ப்பாங்க. அதுலதான் இப்பயுமே அப்படித்தானே வருது. செல்போன்ல தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே வருது. செல்போனை பார்த்து தானே ஏதாச்சும் தான் படிக்கிறதா சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிரும்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே செல்போனை ரொம்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம். செல்போன் விட்டா வெளியில பாக்குற ஸ்கிரீனும் அது ஒரு கம்ப்யூட்டர் இதாதான் இருக்கு. பாக்குற வேலைகளும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருங்க. இப்ப வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து பேங்க்ல எல்லாம் ஃபைல் தானே இருந்துச்சு. இப்ப கம்ப்யூட்டரா மாத்திக்கிட்டாங்க. இன்னும் மாறாத ஃபீல்டு செக்டர் கூட ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு ஆயிறதுனால இதுல இருந்து மீள்ருவாங்களா மக்கள்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பதில் இல்லை. வேணா அடுத்த ஒரு 100 வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் பண்ணி பாதி மக்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியாம போயிருச்சான், செல்போன் ஒரு கொடூரமான இது அப்படின்னு இன்னும் நிறைய டேமேஜ் இதெல்லாம் வருது. ஏன் செல்போன் ரேடியேஷன் கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா மக்கள் விட்டுவாங்களா? இல்லாட்டி இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருமா என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு தீர்வு நியூட்ரிசார்ஜ் வியூ தான். சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? வேற எது சொல்ல முடியும்னா வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப இந்த 2 சத்துக்களையும் வெவ்வேறு விதத்துல கொடுத்து 2 மாத்திரையா கொடுக்க போறீங்களானா இல்ல. 2 சத்துக்களையும் ஒரே மாத்திரையா வச்சு ஒண்ணாத்து கொடுக்க போறோம். ஏன்னா பொதுவா வேற மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனி எல்லாம் தனித்தனியா இது கொடுக்குறாங்க. சப்ளிமெண்ட் நீங்க போய் அடிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும். லியூட்டின்னு தனியா மாத்திரை இருக்கு, ஜியசாந்தின்னு தனியா மாத்திரை இருக்கு. பட் இந்த 2யும் சேர்த்து வச்சு அறிவாளித்தனமா யோசிச்சது நம்ம தான். அப்படி நம்ம யோசிச்சு என்ன பண்ணிருக்கோம்னா 2 சத்துக்களையும் ஒரே மாத்திரையில வச்சு நியூட்ரிசார்ஜ் வியூ அப்படிங்கிற பேர்ல நம்ம மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப தினந்தோறும் ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. கண்ணை பாதுகாத்துக்கோங்க. இது நம்ம நியூட்ரிசார்ஜ்ல இருக்கிறவங்களுக்கு, ஆர்சிஎம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதை எடுத்துக்க சொல்லலாம். இதனால அவங்களுடைய ஐ ஹெல்த் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் என்னென்ன ஆகும்னு. ஆச்சரியப்படக்கூடிய ரிசல்ட் இருக்கும். சோ உங்களுடைய ஆப்டிமல் ஐ ஹெல்த் கூடுறதற்கு இந்த 2 சத்துக்கள் தேவை. அதனாலதான் இந்த கண்ணுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 2 சத்துக்களை இந்த ஒரு மாத்திரைக்குள்ள வச்சு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சோ அப்ப இந்த ஒரு மாத்திரை இது வந்து பியூர் வெஜ்ஜுங்க. நீங்க பயப்படுறதுக்கு தேவையே இல்லை. இது வந்து நான்வெஜ் கிடையாது. இட்ஸ் பியூர் வெஜ். இந்த மாத்திரைக்குள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்கு, எந்த விதத்தில் இருக்கு அளவு பாத்தீங்கன்னா 20 milligram lutein, 4 milligram zeaxanthin, 1 milligram mesozeaxanthin
அண்ட் பீட்டா கெரோட்டின், விட்டமின் இ, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாத்திரையில இருக்கு. ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதை சாஃப்ட் கேப்சூல்னு சொல்லுவோம். ஏன் சாஃப்ட் கேப்சூல்னு சொல்றோம்னா, நம்ம இப்படி அமுக்கும் போது உங்களுக்கு சாஃப்டா அமுங்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சாஃப்ட் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மாத்திரையை உள்ள இருந்து எடுக்கும் போதே கொஞ்சம் மெதுவா பார்த்து எடுங்க. சரியா? சத்து உங்களுக்கு அதுல இருந்து நம்மளுக்கு வெளியில வந்துரும் அப்படிங்கிறதற்காக கொஞ்சம் மெதுவா நீங்க பார்த்து மெதுவா எடுங்க. ஒவ்வொரு மாத்திரையிலயும் உங்களுக்கு இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாத்திரையை நீங்க பார்க்கும்போது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதுல இந்த லியூட்டின், ஜியசாந்தின் அப்படிங்கிற சத்து எந்த விதத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம கண்ணுல இந்த ரேஷியோ அது எந்த அளவுல இருக்கும்னா 5:1 ரேஷியோல இருக்குமா. அதாவது லியூட்டின் சத்து 5 மடங்கும் அதுல 1 மடங்கு ஜியசாந்தின் அப்படிங்கிற சத்து இருக்குமா. இதே அளவுதான் நம்ம மாத்திரையிலையும் ஃபாலோ பண்ணிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷியோ ஏன் சொல்றேன்னா, இப்படி இருந்தாதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதற்காக கண்ணுல எந்த அளவு இருக்கோ அதே அளவு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு மாத்திரையும் இதே அளவு ரேஷியோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். இது வந்து இருக்கிறது பிளஸ் நம்மளுடைய. சரியா? இதே மாதிரி ஒரு ஐ சப்ளிமெண்ட் இருந்தால் கூட அதுல இந்த அளவு ரேஷியோ ஃபாலோ பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. லியூட்டினுக்கு தனி, ஜியசாந்தின் தனியா சப்ளிமெண்ட் வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லியூட்டின் அண்ட் ஜியசாந்தினை சேர்த்த சப்ளிமெண்டாக இருந்தாலும் அந்த சப்ளிமெண்ட்குள்ள இருக்கிற அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் திருப்பி நீங்க எந்த அளவு போட்டிருக்குன்னா அந்த ரேஷியோ 5:1 ரேஷியோல வராது. நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த அளவு இவ்வளவு இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதற்காக உள்ள தேர்ந்தெடுத்து சத்தை எடுத்து உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அப்படி இருந்தாதான் அது எஃபெக்டிவா இருக்கும். சரியா? ஒரு மாத்திரையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கணும்னு சொன்னேன். லியூட்டின் உங்களுக்கு ஜியசாந்தின் அந்த ரேஷியோ முக்கியம் அப்படிங்கிறதுனால 4 மில்லிகிராம் ஜியசாந்தின். சோ அதுல 5 பங்கு, அதாவது 4 into 5 போனீங்கன்னா 20 மில்லிகிராம் லியூட்டின் இருக்கு. சரியா? ஒவ்வொரு மாத்திரையிலும் இருக்கு. இந்த பாக்ஸ்ல கீழே உங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் நேம் நியூட்ரிசார்ஜ் வியூ, அதுக்கு கீழே லியூட்டி மேக்ஸ் 2020 அப்படிங்கிற நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப சிலர் வந்து டவுட் வரும், மேம் நம்மளுடைய ப்ராடக்ட்ல எதுக்கு மேம் லியூட்டி மேக்ஸ் 2020 அப்படின்னு போட்டிருக்கு, அப்ப லியூட்டி மேக்ஸ் 2020னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். நம்ம லியூட்டி மேக்ஸ் 2020 அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினர் இருந்துதான் நம்ம லியூட்டின் அண்ட் ஜியசாந்தினை ரீவான் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஆர்சிஎம் ஆனிவர்சரி டெல்லியில நடக்கிறது யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ நீங்க அங்க அவரை பார்த்திருப்பீங்க. இந்த லியூட்டி மேக்ஸ் நிறுவனர் என்ன பண்ணிருந்தாருன்னா வந்து அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்திருந்தாங்க. எந்த மாதிரி அவங்க இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின்ங்கிற சத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க லேப், அவங்களுடைய ஃபார்ம சுத்தி காட்டுற ஒரு வீடியோ, ஒரு பிபிடி இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிராண்டுன்னு தெரியாது. சரியா? ஏன்னா அவங்க அந்த கேந்தி பூ விளைவிக்கிற அந்த ஒரு ஃபார்ம் அது எல்லாத்தையும் காட்டியிருந்தாங்க. அவ்வளவு பெருசா அவ்வளவு இதா இருக்கு. அந்த ஒவ்வொரு கேந்தி பூவுமே அது ஜிஎம்ஓ சீட்ஸ் இல்லாத கேந்தி. அது என்ன ஜிஎம்ஓ சீட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். ஸோ நீங்க ஒரு பப்பாளி சாப்பிடுறீங்க அப்படின்னா நாட்டு பப்பாளியா இருந்தா தான் நல்லது. நாட்டு காய்கள் காய்கறிகள்ல தான் சத்து நிறைஞ்சது. ஒரு விதையவே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான ஒண்ணு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ்ல வந்து பூச்சி வைக்க கூடாது, அதுல ஸ்ப்ரே பண்ணி பெஸ்டிசைட்ஸ் அடிப்பாங்க. அதை நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழுவுறது மூலியமா இது பண்றது மூலியமா 90% ரிமூவ் பண்ண முடியும். சில இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வெண்டைக்காய் விதை போடுறேன், அந்த சீடையே மாத்திடுவாங்க ஃபுல். அதனால அதுல விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் நம்ம சாப்பிடுறது உடம்புக்கு தீமைதான். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜிஎம்ஓ இது போட்டு அதுல விளைஞ்ச ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நன்மை தராது. நம்ம இதுல எல்லாமே அப்படி இல்லாத ஒரு நாட்டு காய்கறிகள் ஃப்ரூட்ஸ்ல இருந்துதான் நம்ம சத்து எடுத்திருக்கோம். அந்த வகையில அந்த கேந்தி பூவும் ஜிஎம்ஓ ஃப்ரீ ஃபீட்ஸால
வளர்ந்த ஏந்தி பூல இருந்து சத்து, அந்த லியூட்டின் சியாசாந்தின் சத்து இருக்கு. அதை பெஸ்ட் குவாலிட்டியா பிக் பண்ணி அவ்வளவு அழகா ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் மேனர்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அப்ப நியூட்ரிஷார்ஜ் வியூ எடுக்கிறதுனால என்னங்க நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, லியூட்டின் ஜியசாந்தின்ங்கிறதா நேச்சுரல் ஃபில்டர். கடவுள் படைச்சது அதுக்காகத்தான் இந்த 2 சத்துக்களும். அப்ப இந்த 2 சத்துக்கள் நம்ம கொடுத்து, ஓகே நீ செல்போன் பார்த்தனாலும் ஓகே உங்களுடைய கண்ணை நாங்க ஃபில்டர் பண்ணிக்கிறோம், ப்ளூரேய ஃபில்டர் பண்றதுக்கு இந்த 2 சத்துக்களை நிறைச்சு கொடுக்குறோம். இப்ப கண்ணுல அந்த சத்து குறையுது, சப்ளிமெண்ட்டை போட்டு கூட்டிக்கிறோம். சத்து குறையுது, சப்ளிமெண்ட்டை போட்டு கூட்டிக்கிறோம். இப்படியே தான் பண்றோம். இப்படியே பண்றதுனால ஃபியூச்சர்ல ட்ரை ஏ, கேட்ராய்ட் பிரச்சனை, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் இது எதுவுமே வராதுன்னு 100% கேரண்டி கொடுக்க முடியும். கண்ணுக்கு கண்ணாடி கூட போட தேவையில்லை. அப்ப அடுத்த கேள்வி கேட்பீங்க, மேம் ஆல்ரெடி எனக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கேன், அப்ப நான் கண்ணாடியை கட்டிடலாமா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி. ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு சொன்னது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுல விருப்பம் இல்லை. நான் வந்து நியூட்ரிசார்ஜ் வியூ 1 வருஷம் எடுத்தேன். அடுத்து டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது அதே டாக்டர் அதே இது செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு இப்ப ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணுல கட்டி இருந்துச்சு, நான் நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்தே கரைச்சேன், நான் கண்ணாடி போட்டிருந்தேன், நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்ததுனால நான் கண்ணாடி போடுறது இல்லை இப்படின்னு நிறைய நபர்கள் நமக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ்ல இருந்து நமக்கு எல்லாமே நியூட்ரிசார்ஜ் வியூக்கு இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன்னா கண்ணு அப்படிங்கறதுனால நம்ம இத சொல்லி கொடுக்கும் போது கண்ணாடியை கழட்டிடலாம் 2 மாசத்துல அப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில உறுப்புகள் டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப பழையபடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கண்ணு ஒண்ணு. இப்ப கண்ணு இப்ப நல்லா இருக்கா, இப்பவே நல்லா பாத்துக்கோங்க, அடுத்து இதுக்கு விடாதீங்க. அந்தபடி போச்சுன்னா நமக்கு டேமேஜ் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒரு 2 மாசத்தை எடுத்துக்கோங்க, கண்ணாடி போட தேவையில்ல, 2 மாசம் எடுத்துக்கோங்க, லென்ஸ் போட்டுக்கிறது கழட்டிடலாம், ஆப்ரேஷன் தேவையில்ல, இந்த மாதிரிலாம் டெசிஷன் நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. சரியா? சோ இதை எப்போ எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, மதிய உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கோங்க. மதிய உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணியில 1 மாத்திரை எடுத்துக்கோங்க. இத நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு நாளைக்கு 1 கேப்சூல்ஸ் போதுமானது. எந்த வயதுல இருந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சைட்ஸ்ல இதுல எல்லாமே என்ன போட்டிருப்போம்னா 14 வயதிற்கு மேல் எடுத்து சொல்லுவோம். பட் 8 வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாராளமாக எடுத்துக்கலாம். 8ல இருந்து 14 வயதிற்குள்ள ஒரு நாள் விட்டு ஒரு மாத்திரையை போட சொல்லுங்க. 14 வயதிற்கு மேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ரெகுலரா ஒரு மாத்திரையை எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? சோ அப்ப உங்களுக்கு இதை யார் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஆபீஸ் போறாங்க, யாரெல்லாம் லேப்டாப் பாக்குறாங்க, யாரெல்லாம் மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லாருமே இருக்கு. அப்படின்னு பார்த்தா இந்த கேட்டகரிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் இன்னும் எல்லாரும் வந்துடுறாங்க, வயசானவங்கள இருந்து. சோ எல்லாருக்குமே கொடுக்கணும். சரியா? கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு தேவையே இல்லை. எப்பங்க நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறுத்தக்கூடாது. செல்போனை தூக்கி போட்டீங்கன்னா ஓகே, தேவையே இல்லை, லேப்டாப் பார்க்கல எல்லாம் பார்க்கலன்னா. பட் இது எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வாங்க, நிறுத்த அவசியமே இல்லை. ஏன்னா கண்ணு முக்கியம், கண் இல்லாம ஒண்ணும் முடியாது. சரியா? சோ இது உங்களுக்கு ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, கம்மி விலையில தான். இதே இந்த ரேஷியோ யாருமே ஃபாலோ பண்ணல. நம்ம அதுல பெஸ்ட் 30 கேப்சூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பார்க்கும்போது. சோ இத பத்தின அந்த ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் பாக்குறேன். தமிழ் வீடியோ ஒருத்தவங்க அழகா பேசியிருந்தாங்க, ஒரு பெண்மணி. நியூட்ரிசார்ஜ் வியூ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப நான் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் இருந்துச்சு. என்கிட்ட தான் இதுக்காக வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் உங்ககிட்ட யாராச்சும் சொல்லும் பட்சத்தில் அந்த வீடியோஸை தமிழ்ல ஷூட் பண்ணியே எனக்கு அனுப்புங்க. சரியா? உங்க வீடியோஸும் இது மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இடம்பெறதற்கு நீங்க டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ், தமிழ் வீடியோஸ் அனுப்புங்க. இதுல நம்மளுடைய சங்கீதா மேம் வீடியோ இருக்கும், அவங்க பேசின நியூட்ரிசார்ஜ் பத்தின வீடியோ. ஸோ நியூட்ரிசார்ஜ் வியூவை பத்தி நம்மளுடைய
ஒருத்தங்க தமிழ் பெண்மணி பேசின வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய அனுப்புங்க. நம்ம தமிழுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா வீடியோஸ பார்க்கும்போது மக்களுக்கு அபாரமா அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வரும், பயம் வராது. ஏன்னா இவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுல எல்லாமே முக்காவாசி ஹிந்தில தான் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்களும் இது மாதிரி வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க. ஸோ நான் நியூ ரீசார்ஜ் வியூக்கு ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் தமிழ் இது அவங்க ஒன்றும் அப்லோட் பண்ணல போல. ஓகே, யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் வேற வீடியோ காட்டுறேன். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட் இல்லாததுனால பாருங்களேன், உங்களுக்கு நான் தமிழ் ப்ரொமோஷனல் வீடியோஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. தனித்தனியா டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க இதுல என்ன பண்ணணும்னா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்க்கே இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. அர்த்தம் உங்கள் இதயம் எப்பொழுதும் உங்கள் உடலுக்கு வெளியே சுற்றி கிடக்க வேண்டும் என அரசு தரவுகளின்படி சூப்பர் பை டார்லிங். धुंधले से ख्वाबों से धूल हटा ले, उड़ना है खुल के तो पंख लगा ले, मन हसरतों को कर ले अब तू पूरी, जो पीछे छूटी कहीं कर ले तू खुद पे यकीन, लम्हों को जी ले अभी, कर ले तू खुद पे यकीन, लम्हों को जी ले अभी. விஜய், நாளை முதல் நான் வேலை சேர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு பயிற்சி ஆர்கிடெக்ட் ஆகஸ்ட். வாழ்த்துக்கள். காவ்யா, காலை உணவு தயார்தானா? பார்க்கிறேன்னு. நானும் இன்னும் ரெடியா ஆகலே, கொஞ்சம் காத்திருப்பா. சரி பா, அப்படியே இருக்கட்டும். बेखबर सी जिंदगी, बेसबर सी जिंदगी, राहों में रफ्तार है, ख्वाबों की कतार है, खुद के लिए भी ना रुके ये भागती सी जिंदगी, ये भागती सी जिंदगी, ये भागती सी जिंदगी. விஜய், சரிக்கு விழுந்த காரணம் என்னன்னு ஒருபோதும் சொல்லலே. இல்லை, அது கொஞ்சம் பலவீனம் மாதிரிதான் ஆனது. ஆனா எப்படி? அலுவலக வேலைப்பளு, மும்பையின் பரபரப்பு, வேளா சமயத்தில் காலை சாப்பாடும் இல்லாம எதுவும் இல்லாம அப்படிதான். மன்னிக்கவும். விஜய், நான் முடிவு செய்திருக்கேன். நாளை முதல் நான் வேலையை விட்டு விடுவேன். நானும் முடிவு செய்துட்டேன். நாளையிலிருந்து நீ வேலை விட்டு வெளியேற மாட்டே. இல்லையே, இன்று முதல் நான் காலை உணவு